கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 6 வருஷமாக கும்பம் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது. எதனால் கஷ்டப்பட்டாங்க? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதி பாத சனியில் இப்போ இருக்கீங்க. நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவோம், ஏம்மா இப்போ நீங்கள் பாத சனியில் தாம்மா இருக்கீங்க, சனி பகவானே 25% கெடுபலன்கள் தாம்மா உங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்காரு, ஏறக்குறைய 75% உங்களுக்கு எடுத்து முடிச்சிட்டாரு, பெருசாக உங்களுக்கு நெகட்டிவ் கிடையாதுமா அப்படின்னு சொன்னாலும் நிறைய கும்பம் சொல்கிறது என்னென்னா, மேடம் கடந்த 5 வருஷம் கூட நாங்கள் நல்லா இருந்தோம் மேடம், இப்போ தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இதுதான் கைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சு குத்தி 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 நம்மளை வச்சா ஏறக்குறைய 5 வருஷமாக குத்தி 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 கையை எப்படி இன்னொரு கை இந்த கைக்கிட்ட கொண்டு போகும்போதே நம்ம வலியை ஃபீல் பண்ணுவோம் பார்த்திங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போ இத்தினூண்டு தான் சனி பகவான் கெடுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அத்தினூண்டாக அவர் கெடுக்க போகிறதில்ல. எப்படி? குரு பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு. குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. சனி மேலே படுறதுனால அவர் பாத சனியாகவே இருந்தாலும் அமைதியாக இருக்க போகிறார். எந்த விதத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா. 2வது, இப்போ குரு பகவான் என்ன பாவத்தில் போய் அமர்ந்திருக்காரு? 6ஆம் பாவம், ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு. பொதுவாக குரு ரோக குருவாக இருக்கார். அப்போ ரோக குரு என்ன பண்ணுவார்? கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. சாலிடாக பார்த்திங்கன்னா அதை அவர் செஞ்சே தீர்வார். கவலைப்படவே வேண்டிய அவசியமே இல்லை. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. எலும்பு சார்ந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஏஜ் இன்னும் கம்மி தான் ஆகுது. எங்களுக்கு முட்டி வலி ஸ்டார்ட் ஆச்சு, இடுப்பு வலி பயங்கரமாக இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னாங்க, டிஸ்க் பல்ஜுனாங்க. நான் என்னமோ சும்மா ஒரு வெயிட்டு தாங்க தூக்குனேன். திடீர்னு வலி, அப்பத்துலேருந்து படுத்த படுக்கையாக இருக்கேன். அப்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வலி மாத்திரை சாப்பிட்டு அப்பப்போ வைத்தியம் பண்ணி இப்படி தான் என் லைஃப் ஓடுது. இதுக்கு விமோச்சனம் கிடைக்குமா? சாலிடாக இந்த காலகட்டம் விமோச்சனம் அப்படின்றது கிடச்சிடும். பொதுவாகவே சனி 7 நாட்டு சனியில் எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகளை கொடுக்காமல் போகவே மாட்டார். ஒன்று எலும்பு சார்ந்த வலி வேதனை, இல்லை எலும்பில் பார்த்திங்கன்னா அடிபட்டுறது, இல்லைனா பார்த்திங்கன்னா டிஸ்க் வைக்கிறது, இப்படி ஏதாவது ராடு வைக்கிறது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ், ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. அது எல்லா கும்பமும் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் மருத்துவம் சார்ந்த செலவு அப்படின்றதையும் அனுபவிச்சிங்க. ஒரு பெரிய பதவி, அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கணும், தனப்பிராப்தி இருக்கணும், காசு நடமாட்டம் நல்லா இருக்கணும். இப்படி நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட ஆசைகள் நீண்டுகிட்டே தானே போவோம். இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம என்னம்மா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்மா. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு வரேங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. எத்தனை முறைமா போகணும்? ஒரு முறை கண்டிப்பாக போகணும். முடியும் அப்படின்னா 3 முறை போயிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும்மா. கும்பம் இனி உங்களுக்கு வசந்த காலம் அப்படின்னு தான் சொல்லணும்.